السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் அழகிய பண்புகள் என்ற இந்த ஜும்மா தொடர் உரையில் கடந்த சில வாரங்களாக அளவற்ற அருளாளன் அர் ரஹ்மான், நிகரற்ற அன்புடையவன் அர் ரஹீம் ஆகிய இரண்டு பண்புகளை குறித்து சில விவரங்களை நம்ம பார்த்து வருகிறோம். அதன் தொடர்ச்சியாக இஸ்லாத்தினுடைய எந்த ஒரு போதனை எடுத்துக்கொண்டாலும் சட்டங்களை எடுத்துக்கொண்டாலும் அதன் உள்ளே அல்லாஹ் அளவற்ற அருளாளன் என்ற கருத்து உள்ளடங்கி இருக்கிறது என்பதற்கான சான்றுகளையும் நம்ம பார்த்தோம். அது மாதிரியான இன்னும் சில சான்றுகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். சஅத் இப்னு அபி வக்காஸ் என்கிற ஒரு தோழர், இவர் சொர்க்கவாசிகள் என்று நற்செய்தி சொல்லப்பட்ட 10 சஹாபாக்களில் ஒருவர், சிறந்த ஒரு சஹாபி. அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை நோய் விசாரிக்க போகிறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோய் விசாரிக்க போன உடனே அவர் சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு கடுமையான வேதனையாக இருக்கிறது, தாங்க முடியலை, அதாவது மரணம் வந்துடுமோ நினைக்கிறார். அப்போ எனக்கு ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை தான் இருக்கிறது, ஆனால் எனக்கு அல்லாஹ் நிறைய செல்வத்தை தந்திருக்கிறான், இந்த செல்வங்களை எல்லாம் முழுசாக நான் அல்லாஹ்வுக்காக நான் கொடுக்க போகிறேன், தர்மம் செய்ய போகிறேன்னு சொல்லி கேட்குறார். ஏன்னா மரணம் நெருங்கி விட்டதாக நினைத்து கொண்டு நமக்கு ஆம்பளை வாரிசும் இல்லை, ஒரு பொம்பளை வாரிசு தான் இருக்கிறது, அதனால் இந்த சொத்துக்களையெல்லாம் நான் தர்மம் செய்யலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு கேட்குறார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அப்படி செய்யக்கூடாது, முழுசாக செய்யாதுங்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அப்போ அத்த சத்தகு பி சுலுசி, 1/3 தர்மம் செய்யட்டும், முதல்ல முழுசாக செய்யட்டுமான்னு கேட்குறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேணாம், அப்படி செய்யாதேங்கிறாங்க. பாதியை தர்மம் செய்யட்டுமா, மொத்த சொத்தில் பாதியை ஏழை பாளையலுக்கு நான் தர்மம் செய்யட்டுமான்னு கேட்குறார். அப்போவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுவும் செய்யாத. அப்போ அவர் கேட்குறார், 1/3, அதோட கம்மி தானே, 1/3 நான் தர்மம் செய்யட்டுமா? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, 1/3 செய், ஆனால் அது கூட அப்போ சுலுது கதீருன், அது கூட அதிகம் தான், அதை விட கொஞ்சம் கம்மியாக செய் என்கிற கருத்துப்பட 1/3 அளவுக்கு நீ செஞ்சிக்க என்று சொல்கிறார்கள். சொன்ன உடனே மேலும் அவங்க சொல்கிறாங்க, இன்னக்க தவிர வரசத்தக்க அக்னியா, நீ உன்னுடைய வாரிசுகளை பிற இடத்துல கையேந்தாமல் தேவையற்றவர்களாக விட்டு செல்வது உனக்கு சிறந்தது. மக்கள்கிட்ட கையேந்தும் நிலையில் விட்டு செல்வதை விட உன் பொம்பளை வாரிசாக இருந்தாலும் உனக்கு பிறகு 4 பேர்ட்டும் கையேந்தக்கூடாது, அப்படி இல்லாமல் விட்டு செல்வது உனக்கு சிறந்தது, அல்லாஹ்வுக்கு தானே என்று எல்லாத்தையும் கொடுத்துறாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்கிறாங்க. இது புகாரில் 1298வது ஹதீஸில் இருக்கிறது. இதில் கிடைக்கிற விஷயம் என்னவென்று சொன்னால், ஒரு மனிதர் மரணத்தை நெருங்கிட்டார், மரணத்தை நெருங்கும் பொழுது தன்னுடைய பொருளாதாரத்தை தர்மம் செய்து மறுமையில் வெற்றி பெறலாம்னு ஆசைப்படுவார். எவ்வளவு தர்மம் செய்கிறோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் கூலி தருவான் என்று குர்ஆனில் ஹதீஸில் வலியுறுத்தப்பட்டு இருக்கிறது. தர்மம் செய்தால் நன்மை இருக்கத்தான் செய்கிறது. அப்போ மொத்த சொத்தையும் தர்மம் செய்கிறேன்னு சொல்லும் பொழுது அவர் இறையச்சத்தோடு தான் அதை செய்கிறார், இஹ்லாஸோடு தான் செய்கிறார். ஆனாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்கன்னா அதுக்கு தடை போடுறாங்க, இல்லை அப்படி செய்யாத. ஏன் அப்படி செய்யாதங்கிறாங்க? அவன் அளவற்ற அருளாளன், அல்லாஹ் அளவில்லாத கருணையாளன். நீ எல்லாத்தையும் கொடுத்துட்டு உன் சந்ததிகளை தெருவில் விட்டா தான் அல்லாஹ் திருப்தி அடைவான் என்று நினைத்துக்கொள்ளாத. உனக்குன்னு வாரிசுகள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்குறாண்டா கொடு. இல்லைன்னு சொன்னால் 1/3 அவங்களுக்கு விட்டுட்டு போ. 1/3 அளவுக்கு தான் நீ தான தர்மம், பள்ளிவாசல் காரியம், நல்ல காரியம், ஏழைகளுக்கு கொடுக்கறது எதுவாக இருந்தாலும் பல கோடிகளை நீங்கள் வைத்திருந்தாலும் சரி, 1/3 அது கூட அதிகம். அப்போ தர்மம் செய்வதற்கு கூட 1/3 தாண்டவே கூடாது.
மூன்றில் ஒரு பங்கு கூட கரெக்டான அளவாண்டா கொஞ்சம் கூட தான், அது இருந்தால் அனுமதி இருக்கிறது. மூன்றில் ஒரு பங்கை நீ தர்மம் செய்து கொள், அது கூட அதிகம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல ஏன் சொல்கிறாங்க? இப்படி யாராவது எந்த மார்க்கத்திலாவது எந்த மதத்திலாவது எந்த ஒரு ஆன்மீக தலைவர்கிட்டையாவது இப்படி கேட்டால் எல்லாத்தையும் கொடுத்துட்டு போங்கன்றுவாங்க. ஒரு இயக்கங்கள் சங்கங்களில் போய் நான் எல்லா சொத்தையும் எழுதி வச்சுட்டு போகிறேன், இந்தாங்க 10 எழுதிட்டு போங்க என்று என்ன செய்வாங்க? அப்படி கேட்பார்கள். எந்த ஒரு இயக்கம், எந்த ஒரு சங்கம், எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி, ஒரு பள்ளிவாசலில் போய் நான் மொத்த சொத்தையும் எழுதி வைக்க போகிறேன் பள்ளிவாசலுக்கு கொண்டாங்கன்றுவாங்க. மார்க்க ரீதியாக அவங்களுக்கு அறிவுரை சொல்ல மாட்டாங்க. இஸ்லாத்தில் வந்தவர்கள் இப்படி இருக்கிறார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அவங்க இந்த மாதிரி பொருளாதாரம் உள்ள வசதியான ஒரு ஆள், வசதி இருக்கு, 3ல் ஒரு பங்கு தான், ஆம்பளை பிள்ளை வேற இல்லை, ரீசன் வேற சொல்கிறாரு என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் வாங்க மறுக்கிறாங்க? இப்படி ஒரு சட்டம் ஏன் இஸ்லாத்தில் இருக்கிறது என்று கேட்டால், அல்லாஹ் நம்ம மேலே ரொம்ப கருணை உள்ளவனாக இருக்கிறான். அவன் தந்த செல்வம் தான், எல்லாத்தையுமே அல்லாஹ்வுக்காக கொடுத்தாலும் அது போதாது தான். அவன் தந்திருக்கிற கருணைக்கு பார்த்தோம் என்று சொன்னால் அனைத்தையும் கொடுக்கலாம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், முழுசாக கொடுக்க வேணாங்கிறாங்க, பாதியை கொடுக்க வேணாங்கிறாங்க, 3ல் ஒரு பங்கு கூட ஜாஸ்திங்கிறாங்க, வேணா கொடுத்துக்க அது கூட அதிகம் என்று சொல்லுகிறார்கள். என்று சொன்னால் இதற்கு உள்ள அளவற்ற அருளாளனாக அல்லாஹ் இருக்கிறான் என்பது அடங்கி இருக்கிறதா இல்லையா? ஏன் இப்படி சொல்ல முடிகிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அந்த பணம் அதையே வாங்கி கொள்ள முடியவில்லை, அதையே நீ எல்லாத்துக்கும் அள்ளி கொடுத்துருப்போ என்று சொல்ல முடியவில்லை. நல்ல காரியம் தானே. நல்ல காரியமாக இருந்தால் அல்லாஹ் எப்படி இருக்கிறான் என்று கேட்டால் நம்மளை கவனிக்கிறான். நம்ம ஆர்வத்தில் எல்லாம் செஞ்சு விட்டு நம்ம பிள்ளையை தெருவில் விட்டு போயிடக்கூடாது, நம்ம வாரிசுகளை சந்தையில் விட்டு போயிடக்கூடாது, நம்ம வாரிசுகளை சிரமத்தில் விட்டு போயிடக்கூடாது என்று நீ கவனிக்காட்ட நான் கவனிப்பேங்கிறான்ல. நீ அதை கவனிக்காமல் எல்லாத்தையும் வாரி தர வந்தாலும் அதை வாங்கிக்கிற நான் தயாராக இல்லை. நீ உன்னுடைய வாரிசை கவனி. நம்ம கூட வாரிசுகள் மீது இறக்கம் காட்டாவிட்டால் கூட அவன் காட்டுறான், அவன் காட்டி லகான் போட்டு தடுக்கிறான். அப்போ தான தர்மம் இன்னும் சொல்ல போனால் மார்க்கத்தில் கூட ஒரு சட்டம் என்ன? ஒருத்தர் எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு போயிட்டார், என்னுடைய மரணத்துக்கு பிறகு இது அனைத்தையும் நான் இந்த பள்ளிவாசல் எழுதி வைத்து விட்டேன், அல்ல அனைத்தையும் இப்ராஹிமுக்கு எழுதி வைத்து விட்டேன், அனைத்தையும் என்னுடைய அக்காவுக்கு எழுதி வைத்து விட்டேன், இப்படி ஒருத்தர் எழுதி வைத்து விட்டு போனாரே, ஆனால் இஸ்லாமிய சட்டப்படி செல்லாதது. வாரிசு முறையில் வசியத்தை எழுதி வச்சுட்டு போயிட்டார். உசுரோடு இருக்கும்போது கொடுத்தா செல்லும், உசுரோடு இருக்கும் பொழுது சொத்தப்புறம் ஒரு ஆளுக்கு எழுதி வச்சுட்டு போனால் அப்படி செய்யக்கூடாது என்றாலும் அது செல்லும். உசுரோடு இருக்கும்போது கொடுத்துறது. வசியத்து என்றால் என்ன? நான் உசுரோடு இருக்கிற வரைக்கும் என் கையில் இருக்கும், என் மரணத்துக்கு பிறகு எடுத்துக்கிறேன்னு என்று எழுதி கொடுத்தால் அவர் மரணித்த பிறகு மொத்த சொத்தையும் அவர் எடுக்க முடியாது, அந்த பள்ளிவாசல் வாங்க முடியாது. அப்படி எழுதி வைத்தார்களே ஆனால் 3ல் ஒரு பங்கு தான் செல்லும். ஒருத்தர் 30 லட்ச ரூபா வச்சுருக்காரு, நான் எல்லாத்தையும் பள்ளிவாசலுக்கு என் மௌத்துக்கு பிறகு எடுத்துக்கிறேங்க என்கிறாரு. பள்ளிவாசல் எடுக்க முடியாது, 10 லட்சம் தான் எடுத்துக்கொள்ள முடியும். அப்படி எழுதி வைத்து விட்டு சென்றாரே ஆனால் இந்தியாவிலே போய் நீங்கள் இஸ்லாமிய சட்டப்படி நமக்கு பர்சனலாக இருக்குது, வாரிசுரிமைக்கு கேஸு போட்டால் கூட 1/3 தான் செல்லும். முழு சொத்தையும் ஒருத்தன் வசியத்து பண்ணால் கூட 1/3 ஏன்னு கேட்டால் கோபத்தில் ஒரு ஆத்திரத்தோடு செஞ்சுட்டு போயிடுவான். ஒரு மனிதன் என்ன செய்வான்னு கேட்டால், பிள்ளைகள் சரியாக கவனிக்கலன்னு கோபம் இருக்கும், அல்லது ஒரு மகள் சரியாக கவனிக்கலை, மகன் சரியாக கவனிக்கலை, பொண்டாட்டி சரியாக கவனிக்கல, ஆத்திரத்தில் மரண வேலை நெருங்கும் பொழுது பொறுப்புகளுக்கு இல்லை என்று எழுதி வச்சுட்டு போயிடுறாங்க. சில ஆளுக்கு என்ன செய்கிறாங்கன்னா, வேறு யாருக்கு எழுதி எதுக்கு தண்டிக்கிறோங்கிற பேரில் நம்ம குடும்பத்தை தண்டிக்கணும், நம்ம பிள்ளைகளை தண்டிக்கணும், அவர்கள் சரியாக நம்மள்கிட்ட நடக்கலை என்று நினைக்கும் பொழுது இப்படியெல்லாம் முடிவெடுக்கக்கூடியவர்களை பார்க்குறோம். நீ கூட கோபத்தில் அப்படி எடுத்து விடுவாய், அளவற்ற அருளாளன் அப்படி இருக்க மாட்டான். நீ உன் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமையை நீ செய்யாட்டாலும் அல்லாஹ் செய்வான் உன் சார்பாக என்பதற்காகத்தான் இஸ்லாமிய சட்டம், இந்த ஹதீஸிலிருந்து சட்டம் எடுக்கிறார்கள். இது எல்லா மதுஹபாக இருந்தாலும் எல்லா கூட்டத்திலையும் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு சட்டம். 1/3 தான் செல்லும். வசியத்து செய்தானே ஆனால் 3ல் ஒரு பங்கு தான் செல்லும். எல்லாத்தையும் எழுதி வச்சாலும் 3ல் ஒரு பங்கு தான் செல்லும் என்கிற அளவுக்கு இந்த சட்டம் இருக்குன்னு சொன்னால், இந்த சட்டத்துக்குள்ளே என்ன அடங்கி இருக்கிற சட்டம் ஒரு பக்கம் இருக்கிறது. இதில் அல்லாஹ் அளவற்ற அருளாளன் என்று தெரியுதா இல்லையா? அல்லாஹ் நம்ம மேலே இவ்வளோ கருணை வைத்திருந்தால் இப்படி சட்டம் தருவான்? எழுதி போடான்னு விட்டு போயிட, கவனிக்காமல் விட்டு போயிட வேண்டியதானே? அப்படி எல்லாம் செய்ய மாட்டேங்கிறான். அப்போ இதுலேயும் நமக்கு அல்லாஹ் அளவற்ற அருளாளன் என்ற ஒரு கருத்தை விலகி சொல்கிறோம். அதே மாதிரி ஒரு மனுஷன் அவன் மனைவிக்கு உணவு கொடுக்குறான், அவன் பெற்ற பிள்ளைக்கு சாப்பாடு போடுறான், அவனை பெற்றெடுத்த பெற்றோரை கவனிக்கிறான். இது அவனுடைய கடமை. இது முஸ்லீம் மட்டுமா இதை செய்கிறான்? இஸ்லாத்தில் இல்லாதவனு செய்வான். இஸ்லாத்தில் இல்லாத ஒருத்தனாக இருந்தால் கூட அவன் பிள்ளைக்கு சோறு போடுவான், அவன் மனைவிக்கு சோறு போடுவான், அவனுடைய பெற்றோரை கவனிப்பான். கடவுளை இல்லைன்னு சொல்கிறவனும் கவனிப்பான்.
கடவுளை இல்லைன்னு சொல்கிற ஒருத்தனாக இருந்தால் கூட அவன் தாய் தந்தையரை கவனிப்பானா இல்லையா? நல்லவனாக இருந்தால் கவனிப்பான். அதிகமானவர் கவனிப்பார்கள். தாய் தந்தையை கவனிக்காட்டன் பிள்ளைகளை கவனிப்பான். அப்படி இருக்கு. நீ உலகத்துக்கு பெற்றோரை அலட்சியப்படுத்தவும் கூட பிள்ளைண்டு வரும்போது மட்டும் என்ன செய்யறான்? கூடுதலாக கவனிக்கிறான். அப்போ எல்லா மனிதனும் இயல்பாகவே அவன் மக்கள், அவன் மனைவி, அவன் குடும்பம்னு செலவழிக்கிறது இயல்பு அமைந்திருக்கிறது. இதுக்கு ஏதாவது கூலி கொடுக்கலாமா? இதெல்லாம் செய்கிறது தானே. இது முஸ்லீமும் செய்வான், முஸ்லீம் இல்லாதவனும் செய்கிறான், எல்லாருமே செய்கிறார்கள். இஸ்லாம் எப்படி சொல்லுதுன்னு கேட்டால், நீ தாய் தந்தருக்கு செலவழிக்கிறீல, உன் பிள்ளைக்கு செலவழிக்கிறீல, உன் மனைவிக்கு செலவழிக்கிறீல, செலவழிக்கும் பொழுது நீ என்ன செய்யணும்னா எகத்த சிபுகா, இறைவா நான் உன்னுடைய நன்மையை நாடி செலவழிக்கிறேன் அப்படி ஒரு நீயத்தை வைத்து கொண்டாயானால் இதுக்கு கூலி. நீங்கள் மனைவிக்கு சாப்பாடு போடுறீங்க, சும்மா மனைவிக்கு சாப்பாடு போடுறேன்னு சொல்லி செஞ்சிட்டீர்களே ஆனால் ஒரு கூலியும் கிடைக்காது. லேசாக மனசை கொஞ்சம் மாற்றிக்கிறீங்க. எப்படி மாற்றுறீங்க? இறைவா நீ இதை கடமையாக்கி இருக்கிறாய், மனைவியை கவனிக்க வேண்டியது உன் மீது சுமத்திருக்கிறாய், பிள்ளைகளை வளர்ப்பதை என் மீது சுமத்திருக்கிறாய், பெற்றோர்களை கவனிக்க வேண்டும் என்பதை கடமையாக்கி இருக்கிறாய், அதுக்காக வேண்டி நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் சம்பாதித்து போட்டால் அதுக்கு மார்க்கத்தில் கூலி. ஏன் இந்த கூலி தரப்படுது? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இதை அன்ஃபக ரஜுலு, ஒரு மனிதன் செலவிட்டானையானால் அல்ல அகிலிஹி, அவனுடைய குடும்பத்தாருக்கு செலவிட்டாலையானால் யகுத்த சிபுகா, அதற்கு மறுமையில் நன்மை எதிர்பார்த்து, யகுத்த சிபுனா செய்கிற காரியத்திற்கு மறுமையில் நான் கூலி எதிர்பார்க்குறேன் என்று செலவழித்தானையானால் ஃபஹுவ லஹு சதகா, அது அவனுக்கு தர்மம் செய்த நன்மை பெற்றுத்தரும். கடமையாச்சு, பிள்ளையை கவனித்த கடமை நிறைவேற்றியாச்சு. ப்ளஸ் கூடுதலாக என்ன கிடைக்குது என்று கேட்டால் அல்லாஹ்விடத்தில் கூலி இருக்கிறது. ஏன் கூலி இருக்கிறது? இறைவன் இதை வலியுறுத்தி இருக்கிறான்ல. நம்ம எல்லா மனிதனும் இயல்பாகவே இதெல்லாம் செய்தாலும் அல்லாஹ் என்ன செய்யறான்? தன்னுடைய பங்குக்கு உன் தாய் தந்தரை கவனிங்கிறான். சொல்லாட்டாலும் கவனிக்கிறவன் இருக்கிறான், கவனிக்காதவன் இருப்பான் இல்லையா? அதுக்காக அல்லாஹ் என்ன செய்யறான்? கடமையாக்கி இருக்கிறான். பிள்ளைகளை கவனிக்கிறது கடமையாக்கி இருக்கிறான். அப்போ இந்த மனைவியை கவனிக்கிறது கடமையாக்கி இருக்கிறான். அப்போ அல்லாஹ் இப்படி கடமையாக்கி இருக்கும் பொழுது நம்ம அதை செய்தோமையானால் இப்படி நினைத்து கொண்டு செய்யணும். எப்படி? இறைவா நீ கடமையாக்கிட்ட, மனைவிக்கு உணவளிக்கிறது நீ கடமையாக்கி இருக்கிறாய், என் பிள்ளைகளை கவனிப்பதை கடமையாக்கி இருக்கிறாய், அதுக்கு தான் நான் செய்கிறேன் என்று ஒரு நியத்தை வைத்துக்கொண்டு, எண்ணத்தை வைத்துக்கொண்டு உங்களுடைய செலவினங்களை செய்தீர்களேயானால் அதுக்கு அங்கே நன்மை இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டால், இதில் ஒரு அளவற்ற அருள் இருக்குது. என்ன அருள்? நீங்கள் மனைவி கொடுக்கும் பொழுது வேண்டாம் விருப்பத்துக்கு போட்டீங்கன்னு வைங்களேன், அவளுடைய சுயமரியாதை பாதிக்கும். பெற்றோரை கவனிக்கும் பொழுது அப்படி தூக்கி நாய்க்கு சாப்பிட போடுற மாதிரி போட்டிங்கன்னு வைங்க, அது அவரை பாதிக்கும். சாப்பாடு கொடுக்கத்தான் நீங்கள் நினச்சி கொள்ளலாம், அவருடைய மனசை பாதிக்கும். அதே நேரத்தில் இந்த எண்ணத்தை வைத்து கொண்டு ஒருத்தன் செஞ்சாண்டு வைங்க, அவனுக்கு இப்படி செய்ய முடியாது. சாப்பாடு ஏன் கொடுக்குறேன்? இவருக்கான அல்லாவுக்காக கொடுக்குறேன். பிள்ளைக்கு நான் சாப்பாடு கொடுக்குறேன், அல்லாஹ் சொன்னதுக்காக கொடுக்குறேன். மனைவிக்கு சாப்பாடு கொடுக்குறேன், அல்லாவுக்காக கொடுக்குறேன்னு நினைக்கும் பொழுது அவங்கள இன்சல்ட் பண்ணி கொடுக்க மாட்டான், அவங்கள இழிவுபடுத்தி கொடுக்க மாட்டான், வேண்டா வெறுப்பாக கொடுக்க மாட்டான், உளப்பூர்வமாக கொடுப்பான். அங்கேயும் அளவற்ற அருள். இவன் தன்னுடைய தாய்க்கு கொடுக்கவும் செய்யணும், அதில் அருளும் வரணும், தன்னுடைய பிள்ளைகளை கவனிக்கவும் செய்யணும், அதில் அன்பு வழியணும், பெற்றோரை கவனிக்கவும் செய்யணும், ஏனோ தானோடு செஞ்சிடக்கூடாது என்பதற்குத்தான் யகுத்த சிபுகா, நன்மையை நாடி செய்யுங்கிறான்ல. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நன்மையை நாடி நீ செலவழித்தால் உனக்கு கூலிக்கு கூலியாகவும் போச்சு. அதை கொடுக்குற விதமே வேற மாதிரி ஆயிருங்க, சொல்லிலாம் காட்ட மாட்டான். இன்னைக்கு மனைவிக்கு கொடுக்கறத கணவன் சொல்லி காட்டுகிறான், தகப்பனுக்கு கொடுக்கறத மகன் சொல்லி காட்டுகிறான், மகனுக்கு கொடுக்கறத தகப்பன் சொல்லி காட்டுகிறான். அப்போ சொல்லி காட்டுறத கொடுக்குறீங்க, உங்கள் கடமைக்கு செய்கிறீங்க. கொடுத்து விட்டு நான் உன்னை வளர்க்கலையா, உனக்கு சோறு போடலையா, உனக்கு கஞ்சி ஊற்றலையா, உனக்கு அது வாங்கி தரலையா, இது வாங்கி தரலையா, இப்படி எல்லாம் குடும்பத்துக்கு செய்ததை கூட சொல்லி காட்டக்கூடியவர்களாக நம்ம இருக்கமா இல்லையா? ஏன் இருக்கிறோம்? நம்ம அதை ஒரு ஃபார்மாலிட்டி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், வேண்டா வெறுப்பாக செய்கிறோம். இதை ஊர் உலகத்தில் ஏதாவது சொல்லுவாங்களே என்பதற்கு செய்கிறதுனால தான் இப்படிலாம் சொல்ல முடிகிறது. நீங்கள் அல்லாவுக்கு செஞ்சா, நீங்கள் உங்களுக்கு மனைவிக்கோ பிள்ளைகளுக்கோ கொடுக்குற உதவிகள் என் இறைவனின் திருப்திக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தீர்களே, ஆனால் அதில் சொல்லிலாம் காட்ட மாட்டீங்க, அல்லாவுக்காக தானே கொடுத்தீங்க, சொல்லி காட்டின கூலி இல்லாமல் போயிருமே. சொல்லி காட்டி விட்டால், நன்மையை செய்து விட்டு சொல்லி காட்டி விட்டால் அதற்கு என்ன கூலியை எல்லாம் தருவானோ, பரிசை தருவானோ, அது இல்லாமல் போயிடும். அப்போ இதெல்லாம் பயந்து கொண்டு செய்யும் பொழுது இந்த குடும்பத்தை கவனிக்கிறதுல கூட எவ்வளோ அருள் வைக்கிறான்னு பாருங்கள். அல்லாஹ் அளவற்ற அருளான நான் இருந்து கொண்டு என்ன செய்கிறான்? நீ உன் குடும்பத்தை தான் செய்கிற, இதுக்கு நான் எதுவும் தர வேண்டிய தேவையே இல்லை,
நீ உன்னை பெற்றிருக்காங்க, வளர்த்துருக்காங்க, நன்றி கடனை நீ செய்கிற, பிள்ளைக்கு செய்கிறேன்னு சொன்னால் நாளைக்கு அவன் உன்னைய கவனிப்பான். இந்த எதிர்பார்ப்பு இருக்கிறது. உன் தகப்பனை கவனிக்கிறேன்டா, ஏற்கனவே உன்னை கவனிச்சிருக்கிறான் அவன். அப்போ உன் தகப்பனை கவனிப்பதற்கு கடன் தீர்க்கிறாய், பிள்ளையை கவனிப்பதற்கு நாளைக்கு எதை எதிர்பார்க்கிறாய். இப்படி எல்லாம் இருந்தால் கூட இதுக்கு ஒன்றுமே தர தேவையே கிடையாது. சுயநலத்துக்கு செய்கிறீர்கள். இந்த உதவிகள் எல்லாம் உங்களுடைய மனைவிக்கு ஏன் செய்கிறீங்க? சுயநலத்துக்கு செய்கிறீர்கள். அப்போ சுயநலத்துக்கு செஞ்சால் கூட என் இறைவன் இதை கடமையாக்கி இருக்கிறான் என்று மனசில் வச்சு செய்யுங்க. அப்போ என்னவாயிரும்? கூலிக்கு கூலியாக போயிடும். கொடுக்குற உதவிகளை சொல்லி காட்ட மாட்டோம். உதவி பெறக்கூடியவர்களை கேவலமாக நினைக்க மாட்டோம். அவங்கள குத்தி காட்ட மாட்டோம். அவங்க மற்றவனும் உயர்வு என்று சொல்லி இதை காரணம் காட்டிக்கொண்டு பெருமை எடுத்துக்கொள்ள மாட்டோம். இவ்வளவு அம்சங்கள் நமக்கு வருதுன்னு சொன்னால் இது எவ்வளோ பெரிய அருளாக இருக்கிறது. உங்களும் மீது அருள் செய்கிறான், உங்கள் மனைவியின் மீது இதன் மூலமாக அருள் செய்கிறான், உங்கள் பெற்றோர் மீது இதன் மூலமாக அருள் செய்கிறான், உங்களுடைய பிள்ளைகள் மீது இதன் மூலமாக அருள் செய்கிறான். அப்போ அல்லாஹ் வந்து அளவற்ற அருளாளனாக இருக்கிற காரணத்தினால தான் இதையெல்லாம் ஒரு சட்டமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தராங்க. இது புகாரில் 55வது ஹதீஸில் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் கொடுக்குற அளவு தனியாக இருக்கட்டும். இப்போ கணவன் மனைவி சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னு வைங்களேன், ஒருவருக்கு ஒருவர் சும்மா சாப்பாடை வாங்கி கொடுக்குற ஒரு பக்கம், அன்பை காட்டுவதற்காக ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊட்டி விடுவார்கள். குழந்தைக்கு உணவு ஊட்டுற மாதிரி என்ன செய்வாங்க, அதில் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும், அதில் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு இன்பம் கிடைக்கிறது. இந்த மாதிரி செய்கிறது வந்து எதுக்காக செய்கிறான்? ஒருத்தன் மனைவிக்கு சாப்பாட்டுக்கு உரிய காசை கொடுத்துட்டு போகாமல் சாப்பிடும் பொழுது உட்கார்ந்து கொண்டு நீ என் பக்கத்தில் உட்கார் என்று சொல்லி அந்த சாப்பாடு எடுத்து இவன் என்ன செய்யறான்? மனைவிக்கு ஊட்டுகிறான், மனைவி இவனுக்கு ஊட்டுகிறான். இதெல்லாம் எதுக்கு செய்கிறாங்க? அவங்களுடைய தாம்பத்தியம் நல்லபடியாக போகிறதுக்காக வேண்டி செய்கிற ஒரு காரியம். இப்படிலாம் ஈர்த்து கொண்டோமே ஆனால் வாழ்க்கை நல்லா போகும், மகிழ்ச்சிகரமாக போகும் என்ற சுயநலனுக்கு தான் இது எல்லாரும் செய்கிறார்கள். சுயநலனுக்கு செஞ்சால் கூட இதை நன்மை நாடி செய். என் இறைவன் இதை கடமையாக்கி இருக்கிறான். மனைவி கணவன் மனைவியும் மனைவி கணவனையும் ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யணும்? திருப்திப்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் என்று நினைத்து கொண்டு செய்தால் இதுக்கு கூலியாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஹத்தா மா தஜாலு ஃபீ ஃபமி இம்ராத்திக, உன் மனைவியின் வாயில் நீ ஊட்டி விடுகிறாயே அதுக்கு வரைக்கும் உனக்கு கூலி இருக்கிறது. அதாவது உணவு கொடுத்ததுக்கு கூலி தனி, கொடுத்ததுக்கு ஒரு கூலி, அந்த ஊட்டி விடுவதில் ஒரு அன்பை கூடுதலாக செலுத்துறீங்கல்ல. கொடுக்கறதுனா காசை கொடுத்துட்டு போகிறது, அவ்வளோதான். சாப்பிடுக்கன்னு சொல்லி கொடுத்துட்டு போகிறது, இதில் வந்து அன்பு கிடையாது, கடமை தான் நீங்கிறது. அன்பை ஊட்டி ஒருத்தன் என்ன செய்கிறான்னு கேட்டால் மனைவிக்கு ஊட்டி விடுகிறான், அந்த குழந்தைக்கு வீட்டுக்கு ஊட்டி விடுகிறான், ஊட்டி விடுறான் பாருங்க. இதில் ஒரு அன்பை நீ செலுத்தினாயானால் இதுக்கும் நான் கூலி தருவேன். எதுக்கு கூலி தரணும்? இதுக்கு எதற்காக எல்லாம் கூலி தரணும்? இதனை இப்போ தொழுகையா? இது என்ன நோம்பா? இது தஸ்பீஹ் திக்ரா? இதில் அல்லாஹ் புகழ்றதுக்கு ஏதாவது இருக்குதா? ஒன்றுமே இல்லை. ஓம் பொண்டாட்டி நீ கவனிக்கிற, இதில் ஒன்றுமே இல்லை. ஒரு சுப்ஹானல்லாஹ் கூலி தரேன்னா அர்த்தம் இருக்கிறது. ஒரு அல்ஹம்துலில்லாஹ் சொன்னால் கூலி தருவேன்டா, இது அல்லாஹ் புகழ்ந்த உனக்கு கூலி தர்றான் அப்படின்னு ஆகுது. 2 சஜிதாவை செஞ்சியா கூலி தர்றேன்னா செய்யலாம். ஏன்? அவனுக்கு பணிஞ்சு இருக்கிறாய். உன் மனைவிக்கு நீ உணவு ஊட்டுறது தரணும். அளவற்ற அருளாளனா இல்லாட்டி தர வேண்டியதில்லை. ஏன் தர்றான்னு கேட்டால் அவன் அளவற்ற கரணம், எப்படியாச்சும் உனக்கு கணக்கு அதிகரிக்க நினைக்கிறான். ஒன்றுமில்லாதுக்கெல்லாம் கூலியை தந்து தந்து உன்னைய தரஜாவை அந்தஸ்தை அதிகரிப்பதற்காக வேண்டி இதற்கெல்லாம் அல்லாஹ் கூலி தருவானுங்கிற ஒரு விஷயத்தை புகாரியில் 56வது ஹதீஸில் இதை பார்க்கிறோம். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சின்ன சின்ன விஷயத்திற்கும் என்ன செய்கிறாங்க? இன்னும் சொல்கிறாங்க, உளவன் தல்கா அஹாக பி வஜ்ஹின் தலிக். ஒரு ஆளை பார்க்குறோம், பார்க்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது ஒரு வகை. இதுக்கு கூலி இருக்குது. ஒரு ஆளை சந்திக்கிறீங்க, சலான் சொல்கிறாரு, அல்ல நீங்கள் சலான் சொல்கிறீங்க, கூலி இருக்கிறது. பதில் சொல்கிறாரு, அல்ல நீங்கள் பதில் சொல்கிறீங்க, கூலி இருக்கிறது. இதை சொல்லும்போது ஒரு புன்முறுவலோட ஒரு முக மலர்ச்சியோடு அவன்கிட்ட சொன்னீங்கன்னு வைங்களேன், அவனுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். சும்மா சலான் சொல்கிற அப்படின்னு சொல்லாண்டா விருப்ப போயிடுவான். அதை சொல்லும் பொழுது ஒரு முக மலர்ச்சியோட நீங்கள் அவனை விரும்புகிறீங்கன்னு காட்டுற மாதிரி, அவன் உங்களை விரும்புகிற மாதிரி காட்டுற மாதிரி ஒரு சிரிப்போட ஒரு புன்னகையோட முக மலர்ச்சியோட சொன்னால் அது அவனுக்கு நிறைவு ஏற்படுமா இல்லையா? இது உங்களுக்கும் கூட நன்மை. இப்படி ஒருத்தனை சலான் சொல்லும்போது சிரித்த முகத்தோடு சொன்னால் உங்களை அவன் நேசிப்பான். உங்களுக்கு நாளைக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நம்மளை கண்டு அன்பு செலுத்தின ஒருத்தன் அப்படின்னு உங்களுக்கு உதவி செய்கிற கூட வருவான். இதில் நம்முடைய சுயநலம் இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, லா தஹ்கிரன்ன மினல் மஅரூஃபி ஷையா, நன்மையான காரியங்கள் என்பதில் சின்னதுன்னு சொல்லி அலட்சியப்படுத்திடாத. உலவ் அன் தல்கா அஹாக பி வஜ்ஹின் தல்கின், முக மலர்ச்சியோடு உன் சகோதரனை பார்க்கிறிய அது உள்பட முக மலர்ச்சியோடு ஒருத்தனை பார்த்தால்
இதுக்கெல்லாமா நன்மை நினைச்சிடாத, இதுக்கெல்லாம் நன்மை இருக்குது, நன்மையான காரியங்கள் அற்பமாக நினைச்சிடாத என்று சொல்லிவிட்டு அதுக்கு ரசூலுல்லாஹ் போடுற பட்டியல் என்ன? அல்லாஹ்வுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம். நீ ஒருத்தனை பார்த்து சிரிச்சின்னு அல்லாஹ்வுக்கு என்னதில் இருக்குது? அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வுடைய புகழ் இருக்கா? அல்லாஹ்வுக்கு கண்ணியப்படுத்துறது இருக்குதா? அல்லாஹ்வுக்கு அடிப்படையில் ஒன்றுமே இல்லை. ஆனாலும் இறைவன் எனக்கு அப்படி கடமையாக்கி இருக்கிறான், அன்பு செலுத்த சொல்லி இருக்கிறான் என்ற ஒரு எண்ணத்தோடு உன் சகோதரனை பார்த்து முக மலர்ச்சியோடு நீ வந்து சந்தித்தாயானால் அதுக்கு கூலி. முகத்தை திருப்பிட்டு போகாமல் ஒருத்தர் பார்க்கும் பொழுது முகத்தை அப்படி சிரித்த முகத்தோட முகத்தை காட்டினா அது சந்தோஷமாக இருக்கும், அன்பு வளரும். ஒருத்தர் சந்திக்கும் போது இந்த மாதிரி பழக்கம் வந்துருச்சுன்னு சொன்னால் உதவி பேருபகாரம் எல்லாமே அதிகமாகிவிடும். இதற்கு சொல்லும்போது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இதை செய்தால் கூட முக மலர்ச்சியோடு பார்த்தால் கூட அதுக்கு கூலி இருக்கிறது, லேசாக நினச்சிடாத. எது கூலி தர்றான்? இதெல்லாம் அடங்கி இருக்கிறது. எது கூலி தர்றான்னு சிந்திச்சு பார்த்தீங்கன்னா அளவற்ற அருளான அல்லாஹ் வந்து இருக்கிறான், கருணை ரொம்ப கருணை காட்டுறான். இதெல்லாம் தர தேவையே இல்லை, தருவதற்கு தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் அள்ளி அள்ளி தரக்கூடியவனாக இருக்கிறான் என்பதை இந்த இதுலையும் பார்க்குறோம். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, உங்களுக்கு கூலி பெறுவதற்கு நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறோம்? நிறைய தொழுவணும், அதுக்கெல்லாம் கூலி இருக்கிறது. நோன்பு வைக்கணும், அதுக்கெல்லாம் கூலி இருக்கிறது. ஆனால் அதுதான் கூலி நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். தொழுதா கூலி, நோன்பு வச்சா கூலி, ஹஜ்ஜிக்கு போனால் கூலி, சுப்ஹானல்லாஹ் தஸ்பீஹ் செஞ்சால் கூலின்னு நினைக்கிறோம். இதுக்கெல்லாம் கூலிங்கிற நெசந்தான். இதுக்கு மட்டும்தானா கூலி இருக்குன்னு கேட்டால் இல்லை. எதுக்கெல்லாம் இருக்குது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, ஒரு மனிதனுடைய ஒவ்வொரு மூட்டு இருக்குல்ல, ஒவ்வொரு மூட்டுக்காக வேண்டி நீங்கள் தர்மம் செய்யணும். மூட்டுனா என்ன? இந்த விரலில் இவ்வளோ மூட்டு இருக்குது, மூட்டு இல்லாட்டி வாழ முடியாது. இந்த மூட்டுகள் இல்லைன்னு சொன்னால் அப்படி மரமாக நிற்க வேண்டியதுதான். நம்ம இயங்குவதற்கு அந்த மூட்டுகள் இருந்தால் தான் வளைகிறோம், பிடிக்கிறோம், அசைகிறோம், திரும்புகிறோம். அனைத்துக்கும் காரணம் எது? அல்லாஹ் வந்து அந்த மடிப்புகளை மூட்டு வச்சுருக்கான் இல்லையா? இங்கே விரலில் மூட்டு, கையில் மூட்டு, இந்த இதெல்லாம் இருந்தால் தான் வேலை செய்ய முடியும். அப்போ இந்த ஒரு மூட்டுகளை நீ எண்ணி பார்த்தால் அதுக்கே தர்மம் செய்யணும். இதுக்கு ஒரு தர்மம், இதுக்கு ஒரு தர்மம். எவ்வளோ செய்கிறது? அல்லாஹ்வுக்கு நீ செய்கிறதா இருந்தால் நீ உயிரை தந்தெல்லாம் விட்டு தள்ளு, நீ எதுக்கெல்லாம் நீ செய்யணும்? இதை மடக்கிறீங்களா, இதுக்கு ஒரு தர்மம், இதுக்கும் செய்யணும். இதை டெய்லி இதை மடக்கிறீங்களா, இதுக்கு அல்லாஹ்வுக்கு ஒன்று செய்யணும். இது வரைக்கும் மடக்கிறீங்களா, இதுக்கு ஒன்று செய்யணும். 5 வரல இந்த மாதிரி ஆகுதுல, அதுக்கு செய்யணும். இங்கனக்குள்ள மடங்குதுல, அதுக்கு செய்யணும். இங்கே மடங்குதுல, அதுக்கு செய்யணும். இங்கே ஒரு மடங்குதுல, இதுக்கு செய்யணும். அப்போ ஒவ்வொரு மூட்டுகளுக்காக வேண்டியும் தர்மம் இருக்கிறது ஒவ்வொரு நாளும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. சஹாபாக்கள் ஒன்று எப்படி செய்கிறது? நம்ம நினைக்கிற மாதிரி ஒன்றுக்கு செய்கிறாங்க, எப்படி செய்கிறது? அப்போ சஹாபாக்கள் கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே இப்படி இது ஒன்றுமே எங்கள்கிட்ட இல்லாட்டி நாங்கள் என்ன செய்கிறது? அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, யுஈனு ரஜுல ஃபி தாபத்தி யுஹாமிலுஹு அலைஹா. ஒரு மனிதன் வந்து ஒட்டகத்தில் வச்சுக்கிட்டு ஏற முடியாமல் நிற்கிறான், அவனை அப்படி தூக்கி ஏற்றி உட்கார வைக்கிறான். அட இது தர்மம்டா, நீ எனக்கு காசை கொடுக்குறது, ரூபாயை கொடுக்குறது தர்மம் நினச்சிக்கிட்டு இருக்கிறியா? தர்மம்டா என்ன? தன் வாகனத்தின் மீது ஏற முடியாமல் நிற்கக்கூடிய ஒருத்தனை நீ வாகனத்தில் ஏற்றி உட்கார வைக்கிறாயே, அது தர்மம். இதுக்கு அவன் கூலி தர்றான். நீ துன்யாவில் ஒருத்தர் வந்து நீ இன்னைக்கு செஞ்ச நாளைக்கு அவன் அவனுக்கு செய்ய போகிறான். இதை நீ செய்தால் அதுக்கு தர்மம். வண்டி வச்சு ஸ்டார்ட் பண்ண முடியாமல் நிற்பான், இழுத்து பார்ப்பான், வராது, போய்கிட்டே இருக்கக்கூடாது. நின்று என்னப்பா செய்து நமக்கு முடியும்னா அதை ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துட்டு போனீங்கன்னு வைங்க, அது தர்மம். காசை தான் கொடுக்கணும், ரூபாயை கொடுத்தா நன்மை அடையணும்னு கிடையாது. ஒரு மனிதனுக்கு இந்த உதவி செய்யலாம். பெட்ரோல் இல்லாமல் நின்று போச்சு வண்டி, அப்போ என்ன செய்கிறது? பெட்ரோலை வாங்கி கொண்டாந்து கொடுக்கலாம், காசை கொடு. காசு செய்ய முடியாட்டா கூட உன் காசை கொடு, இதே இடத்துல நில்லு, நான் வாங்கி கொண்டாந்து தர்றேன் என்று சொல்லி அவனை போடுவதற்கு உதவி செஞ்சேன்னு வைங்க, இது உதவி, இதுவும் தர்மம். அதே மாதிரி வந்து அவ எர்ஃபு அலைஹா மத்தாகும், வண்டியில் உட்காந்துட்டான், கீழே பொருள் இருக்குது, அதை தூக்கி வைக்க முடியலை, தூக்கி வைக்கிறாங்க, தம்பி அதை எடுத்தாங்க பட வேலையை பார்த்துட்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ சின்ன ஆளோ பெரிய ஆளோ அவருக்கு ஏறி உட்கார்ந்த ஒருத்தரால் பொருளை எடுக்க இயலாது, இறங்கி தான் எடுக்கணும். இறங்கிட்டு மரம் ஏற முடியாத நிலையெல்லாம் இருப்பாங்க. அப்படி இருந்தால் நீ என்ன செய்யணும்? நீங்கள் வண்டியில் உட்காருங்க, நான் எடுத்துறேன், பின்னாடி வைக்கிறேன், அல்ல முன்னாடி வைக்கிறேன்னு சொல்லி அந்த பொருளை எடுத்து அவருடைய வாகனத்தை, அந்த காலத்தில் வாகனம்டா ஒட்டகமாக இருக்கும், இந்த காலத்து 2 வீலர் சைக்கிளு இதை வைத்துக்கொண்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்போ அந்த மாதிரி இருந்தார்களே, ஆனால் அப்போ அதில் தூக்கி வைத்தீங்கன்னு வைங்க, அது தர்மம். ஒவ்வொரு மூட்டுக்கு தர்மம்னு சொன்னால் நிறைய காரியங்கள் நீங்கள் செய்யணும். சும்மா ரூபா இருந்தால் தர்மம் செய்ய, ரூபா இல்லாட்டி சும்மா உட்கார்றது கிடையாது, இதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறாங்க. அது கூட இல்லைன்னு சொன்னால் ஒரு களிமுத்து தையிபத்து சதக்கா, ஒரு நல்ல வார்த்தை. ஒருத்தன் கஷ்டத்தில் இருப்பான், உதவி செய்ய முடியாது, எல்லாம் குணமாக்குவாங்க, கவலைப்படாதீங்க, இதில் என்ன உனக்கு நஷ்டம், இதில் என்ன பெரிய செலவுங்கிறான். ஒருத்தன் கஷ்டத்தில் சிரமத்தில் இருக்கிறான், நோயாளியாக இருக்கிறான், அல்லது ஏதோ ஒரு பிளாட்பாரத்தில் படுத்து கிடக்கிறான், அல்லது அழுதுகிட்டு உட்காந்துருக்கிறான்,
அவனை போய் நம்ம என்ன செய்கிறோம், உங்களுக்கு கலிமத்து தையிபா, 4 நல்ல வார்த்தை சொல்வது, அது சதக்கா. அதே மாதிரி சொல்கிறாங்க, குல்லு ஹத்துவத்தின் எம்ஷிஹா இல சலாத்து சதக்கா, தொழுகைக்காக ஒவ்வொரு 8 எடுத்து வைக்கிறீங்களே அது சதக்கா. எதோடு சேர்க்குறான்னு பாருங்கள், தொழுவுறதுக்காக வேண்டி ஒவ்வொரு 8 எடுத்து வச்சா ஒன்று சதக்காங்கிறாங்க. அதோட எதையும் சதக்காங்கிறாங்கன்ட்டு கேட்டால் மனிதனுக்கு செய்கிற உதவிகள் எல்லாம் சதக்காங்கிறாங்க. ஒரு தல்லு தறிக்கு சதக்கா. இந்த பக்கம் கும்பகோணத்தை எப்படி போகிறது, எப்படியாவது போ இப்படி சொல்கிறாங்க பார்க்குறோம். இந்த அப்படி போங்க, அப்படி திரும்பி போங்க, இப்படி இது தர்மம்ங்க. ஒரு மனிதன் வந்து எந்த பக்கம் போகிறன்னு தெரியாமல் நிற்கிறான். இந்த பக்கம் போனால் அது வருமாங்கிறான், அந்த பக்கம் போனால் பேங்க்கு போகலாமாங்கிறான், இந்த பக்கம் போனால் பீச் வருமாங்கிறான். நமக்கு கோபம் வரும் நிறைய பேருக்கு. இது சொன்னால் உனக்கு என்ன, இதில் முத்தா வந்து போகுது, இதை சொல்வதற்கு உனக்கு என்னப்பா சங்கடம், இது சொல்ல தயங்குறோம். அப்போ ஒரு வழி கேட்கும் பொழுது ஒரு தல்லு தறிக்கு சதக்கா, தறிக்கு பாதையை காட்டி கொடுப்பது, இதான் இந்த பாதை, இதான் இந்த ரோடு என்று காட்டி கொடுப்பது, அது சதக்காங்கிறாங்க. இப்படி ஒரு மனிதனுக்கு செய்கிற ஒவ்வொரு மூட்டுகளுக்கும் தர்மம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அவ்வளோக்கும் தர்மம் செய்கிற காசுக்கு எங்கே போகிறது என்று நினைப்போம் இல்லையா. அதுக்காக ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இதுதான் தர்மம். ரூபா மட்டும் தர்மம் கிடையாது. ஒரு சிரிச்சா தர்மம், 4 நல்ல வார்த்தை பேசினா தர்மம், அவனுக்கு பொருளை எடுத்து கொடுத்தா தர்மம், ஒரு முள்ளத்துக்கு ஓரமாக போட்டால் அது தர்மம். இப்படி எல்லாமே தர்மம் இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது புகாரில் 2891 ஹதீஸில் இருக்கிறது. அதே மாதிரி இன்னொரு ஹதீஸில் இதே கருத்தில் வருது, அல்லாஹ்வுடைய தூதரே எங்களுக்கு தர்மம் செய்யணும்னு சொல்கிறீங்க, எதுவுமே எங்கள்கிட்ட இல்லாட்டி என்ன செய்கிறது? அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, எதுவுமே இல்லையா, வேலை செஞ்சு சம்பாரிச்சு செலவு பண்ணு. என்கிட்ட கொடுக்கறதுனால நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், பணக்காரனுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். தர்மம் செய்கிறதுன்னு ஒரு ஆள் ஒரு கோத்தனை இருப்பாங்க, வாங்குறதுக்குன்னு ஒரு கோத்தனை இருப்பான். வாங்குறோம் கொடுக்கவே மாட்டேங்கிறான். இந்த வாங்குற நிலையில் உள்ளவனும் கொடுக்கணும். நீ வாங்குற நிலையில் ஒருத்தன் கோடீஸ்வரனோட ஒப்பிட்டு பார்த்தால் நீ வாங்குற நிலையில் இருப்பாய். ஆனாலும் உனக்கில் இருப்பானா இல்லையா, நீ கொடுக்கணுமா இல்லையா? அப்போ சில ஆளுக்கு வாங்குறதுக்கே நம்ம பிறந்த ஆளுக்குன்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க, எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே கொடுப்பதற்கு எதுவுமே எங்கள்கிட்ட இல்லை, நாங்கள் என்ன செய்கிறது? இல்லைன்னா வேலை செஞ்சு சம்பாரிச்சு கொடு, உழைத்து அதிலிருந்து தர்மம் செய்யி. ஒரு வேலைக்கு போனால் 50 ரூபா கிடைக்காதா, 100 ரூபா கிடைக்காத, 2 ரூபா தர்மம் செய்யி. ஒரு வேலைக்கு போய் உழைத்து நீங்கள் தர்மம் செய்யுங்கள். இத்த குன்னார உலபிஷுக்கு தம்ரா, ஒரு பேரிச்சம்பழ துண்டை கொண்டாவது நரகத்தை விட்டு காப்பாற்றி கொள்ளுங்கிறாங்க. அப்போ கொடுக்குற நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் பெருசாக கொடுக்கணும், பெருசாக கொடுக்கணும் அவசியம் கிடையாது. அவரவருக்கு ஏண்டது எது ஏழும் அது மாதிரி கொடுங்க. அப்படி கொடுத்தாலும் தர்மம் இருக்குங்கும் பொழுது உழைத்து செய்யுங்கிறாங்க. அப்போ யாமொழிப்பு எதுகி கையால் வேலை செய்து இப்போ என்போ நப்சகு தனக்கும் பயன்படுத்தி கொண்டு எத்த சத்தகு தர்மமும் செய்வானே அப்படி செய்யுங்க அப்படின்னு வழிகாட்டுறாங்க. அப்போ அவங்க இருக்கிறாங்க, வேலையும் கிடைக்காட்டி காசு இருந்தால் தர்மம் செய்ய சொல்கிறாங்க, காசு இல்லாட்டி வேலை செஞ்சு சம்பாரித்து செலவு பண்ணு தர்மம் செய்யுங்கிறாங்க. அவர் கேட்குறாரு, அதுவும் இல்லாட்டி இப்போ வேலை இல்லாமல் திண்டாட்டம் வருதில்ல, இந்த மாதிரி ஆகி போச்சுன்னு வைங்க, எங்கே போய் வேலைக்கு வைக்கிறது? இந்த காலத்தில் நவீன பொருளாதாரத்தில் சந்தி சிரிச்சு கொண்டு இருக்கிறது. அப்படி வந்து விட்டால் என்ன? அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, துஈனுல் ஹாஜத்தில் மல்ஹூப், தேவை உள்ளவனுக்கு போய் உதவி செய்யி. எத்தனை விதமான ஹெல்ப்புகள், கரண்ட் பில் கட்ட முடியாமல் எத்தனை முதியவர்கள் இருப்பாங்க, கொண்டாங்க நான் போய் கட்டிட்டு வர்றேன், நான் போய் அந்த வேலையை செஞ்சு தர்றேன், இந்த வேலையை செஞ்சு தர்றேன் என்று உதவி செய்வதற்கு அதன் மூலம் இந்த நன்மை அடைந்து கொள் அப்படிங்கிறாங்க. அதுக்கு முடியலைன்னா என்ன செய்யறேன்னு அடுத்தவனுக்கு கேடு செய்யாமரி, ஒன்றுமே முடியலைன்னா எதுவும் உனக்கு ஏழலையா, கோல் சொல்லாத, புறம் பேசாத, அடுத்தவனுடைய மானத்தை வாங்காத, அடுத்தவனை புண்படுத்தாத, அடுத்தவனை திட்டாத, இந்த மாதிரி அடுத்தவர்களை குறை சொல்லி தெரியாத, இதன் மூலம் நன்மை அடைந்து கொள். இருந்தால் பொருளாதாரத்தை கொண்டு அடையலாம், பொருளாதாரம் இல்லாதவர்கள் உழைத்து அடையலாம். உழைக்கிறதுக்கு வேலை கிடைக்கல என்று சொன்னால், அல்லது உழைக்கிறதுக்கு தெம்பு இல்லை உடம்புல, நானே தள்ளாத வயசில் உள்ளவனாக இருக்கிறேன், அப்போ உழைக்க முடியவில்லை என்று சொன்னால் எந்த உதவிகள் ஒரு உதவி கூட இருக்காதா? ஒரு உதவி செய்யுங்க, ஏதாவது போய் உதவி செய்யுங்க. அதுக்கு முடியலைன்னு கேட்டால் உன்னால் ஒருத்தனுக்கு கேடு வர பார்த்துக்க, உன்னால் ஒருத்தர் நினைச்சக்கூடாது, எந்த சரும் வரக்கூடாது, நம்மளால் ஒருத்தனுக்கு கேடு வரக்கூடாது, நம்மளால் ஒருத்தனுக்கு கஷ்டம் வரக்கூடாது என்று நடந்து கொள்ள வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இது புகாரில் 1445 ஹதீஸில் இருக்கிறது. இன்னும் ஏராளமான ஹதீஸில் இருக்கிறது. இதெல்லாம் எதை காட்டுகிறது என்று சொன்னால், அல்லாஹ் வந்து ரஹ்மான், இப்படிலாம் சொல்வதற்கு என்ன காரணம், இந்த மார்க்கத்தில் இப்படியான போதனைகள் சொல்வதற்கு என்ன காரணம் என்று கேட்டால், ரொம்ப கருணையுள்ளவனாக இருக்கான், நமக்கு கற்பனை பண்ண முடியாத கருணை, அளவுக்கு மேலே கருணையாக இருக்கான், அது எல்லை இல்லாத கருணை உள்ளவனாக இருக்கான். அப்படி இருக்க போய் தான்
சின்ன சின்னதுக்கெல்லாம் உங்களுக்கு கூலி தருவதற்காக வேண்டி அவன் நிறைய தந்ததுக்கு நன்றி எதிர்பார்க்குறான். எப்படி எதிர்பார்க்குறான்? ஒரு மூட்டுக்கு நன்றியே சின்ன விஷயம் என்னது, ஒரு சிரிப்பு போதும். ஒரு மூட்டுக்கு நீங்கள் கூட நன்மை என்னன்னு கேட்டால் ஒருத்தனுக்கு சின்ன ஒரு உதவி செய்வது போதும். இப்படி அல்லாஹ் வந்து அற்பமான உதவிகளில் திருப்தி அடைந்து பெரிய பெரிய கூலிகளை தருகிறான். இன்னும் அல்லாஹ் அளவற்ற அருளாளன் என்பதற்கு நிறைய சான்றுகள் இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் பார்க்கலாம்.